ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டைரிஸ். தமிழில் ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய்ன்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழி எதுக்கு சூட் ஆகுமா இல்லையோ, பட் நம்ம இந்த மாதிரி பார்க்குற கிரைம் கேஸுக்கு 100% சூட் ஆகும். பிகாஸ் நிறைய கிரைம் இன்வெஸ்டிகேஷனில் போலீஸ் இவன் தான் குற்றவாளின்னு சொல்லி அப்படியே போயிட்டு இருப்பாங்க. பட் அந்த இன்வெஸ்டிகேஷனை ரொம்ப டீப்பாக பண்ணும்போது தான் தெரியும், இல்லை விட்னஸ் தப்பாக சொல்லியிருக்காங்க, இல்லை சில எவிடன்ஸ் கூட பொய்யா போயிருக்கலாம். நம்ம உண்மையிலேயே தீவிர விசாரணை பண்ணால் மட்டும்தான் உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிய வருங்கிறத போலீஸ் நிறைய கிரைம் வழக்கில் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. காணல் நீர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்போது சாதாரண தண்ணி மாதிரி தெரியும், பாலைவனங்களில் இருக்கும். பட் பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் அது நிஜமான தண்ணி கிடையாது, காணல் நீர்னு தெரிய வரும். அந்த மாதிரி தான் பல இன்வெஸ்டிகேஷன், கிரைம் இன்வெஸ்டிகேஷன் போலீஸ்காரங்களே பைத்தியமாகி இருக்கு. அந்த மாதிரி தான் யூஎஸ்ல இருக்க பென்சில்வேனியாங்கிற ஸ்டேட்ல நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு குடும்பத்துக்கு நடந்த கொடூரம் ஒட்டுமொத்த அமெரிக்கா போலீஸையே பைத்தியமாக்குச்சு. இப்படியெல்லாம் கூடவா இந்த ஒரு கிரைம்ல நடக்கும், இப்படியெல்லாம் கூடவா மனிதர்கள் திங்க் பண்ணுவாங்கன்னு இந்த வழக்கு ஒட்டுமொத்த அமெரிக்காவையே பயங்கரமா அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. யூஎஸ்ல இருக்க பென்சில்வேனியா அப்படிங்கிற ஸ்டேட்ல பார்ட்ஸ் டவுன்ங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பார்த் இங்கிள்ங்கிற 26 வயசு மதிக்கத்தக்க நம்ம இந்தியா வம்சாவளியை சேர்ந்த ஒரு பையன் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஒரு வீட்டில் தனியா இருந்துட்டு வர்றான். இந்த பார்த் இங்கிளோட குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா, இவங்க அம்மா அப்பா இந்த பார்த் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்காவுக்கு வந்து இங்க கடுமையா உழைச்சி அமெரிக்கால ஒரு வாழ்க்கையை செட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி ரெண்டு பேருமே ஒரு நல்ல நிலைமைக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த் அப்படிங்கிற இந்த பையன் பிறந்திருக்கான். இவனுக்கு இன்னொரு சகோதரியும் பிறந்திருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அமெரிக்கால. பட் அவங்க அம்மா அப்பா நல்ல பொசிஷன்ல நிறைய பணம் சம்பாரிச்சு இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை செட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துங்கிற இந்த பையன் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட தனியா வந்துடுறான். இவனோட சகோதரி தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட இன்னொரு வீட்டில் இருக்காங்க. அப்போ இவனோட அம்மா அப்பா மட்டும் இவன் இருக்கிற அந்த ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு போற டிஸ்டன்ஸ்ல இன்னொரு வீட்டில் இருந்துட்டு வராங்க. இவ்வளவு அமைதியா சந்தோஷமா இருக்கிற நம்ம இந்தியா வம்சாவளி குடும்பத்துக்கு இந்த அமெரிக்கால நடந்த நிகழ்வு நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. ஜனவரி மாசம் 3ஆம் தேதி 2008ஆம் வருஷம் பார்த் எங்கிள்ங்கிற இந்த பையன் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட லிவிங் ரூம்ல சோஃபால உட்காந்துட்டு ரிலாக்ஸா டிவி பார்த்துட்டு இருக்கான். நைட்டு ஒரு 8:30 மணி இருக்கும். அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. ஜெனரலா இந்த டயத்துக்கு நம்ம வீட்டில் யாருமே எதிர்பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது கதவை தட்டுறாங்கன்னா என்ன பண்ணுவோம், இப்படி வீட்டில் இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸை பார்த்துப்போம். அந்த மாதிரி தான் இந்த பார்த்துங்கிற பையனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸை பார்த்துக்கிறாங்க. இன்னும் யார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அந்த பார்த்து என்ன சொல்றான், சரி வெயிட் பண்ணு, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படி கதவை திறந்தவனுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. பாவனாங்கிற அவனோட அம்மா அந்த வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவை பார்த்தவனே இவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அவங்க அம்மா அடிக்கடி இவன் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க, வந்து ஒரு வாரம் தங்கிட்டு போவாங்க. இது நார்மலான விஷயம் தான். பட் ஒரு டைம் கூட அவங்க அம்மா இன்ஃபார்ம் பண்ணாம வந்ததில்லை. அதுவும் நைட் இந்த மாதிரி 8-9 மணிக்கு திடீர்னு வந்து அவங்க அம்மா நிக்க விட்டு இவனுக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. அதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க அம்மாவோட ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு. முகத்துல ஃபுல்லா எங்க பார்த்தாலும் வீக்கமா இருக்கு. அதாவது பல நாள் தூக்கம் இல்லாம அவங்க தொடர்ந்து அழுதுட்டு இருந்ததுக்குரிய எல்லா தடயங்களும் அவங்க முகத்துல, அவ்வளவு சோர்வான அந்த முகத்தை அவனால பார்க்க முடியுது. பட் அவன் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ளேயும் அவங்க அம்மா கதவை திறந்து இவங்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உன் வீட்டில் நான் ஒரு வாரம் தங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகேம்மா தங்கிக்கோங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னவொன்னே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த பையனை விலக்கி விட்டுட்டு இந்த வீட்டில் எங்கே கெஸ்ட் பெட்ரூம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். நேராக அந்த கெஸ்ட் பெட்ரூம் போகிறாங்க, கதவை சாத்திக்கிறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல. எப்போவுமே தன்னோட அம்மா வந்தால் ஜாலியாக தாங்கிட்ட சிரித்து பேசுவாங்க. இன்னைக்கு அன்டயத்தில் வந்திருக்காங்க, ரொம்ப சோகமாக இருக்காங்க, அழுததுக்குரிய தடயங்கள் கிடைக்குது. இப்படி தாங்கிட்ட என்ன நடந்ததுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இப்படி உள்ளே போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே நாளைக்கு காலையில் கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இவனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட உட்காந்து கொஞ்சம் டிவி பார்த்துட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் படுக்க போயிடுறாங்க. இவனோட பெட்ரூம் எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துல தான் அந்த கெஸ்ட் பெட்ரூம் இருந்திருக்கு. ஸோ ரெண்டுக்கும் காமனான ஒரு வால் இருந்திருக்கு. தட் மீன்ஸ் இந்த ரூம்ல ஏதாவது சத்தம் போட்டு பேசினா அந்த ரூமுக்கு கேட்கும். இவன் போயிட்டு பெட்ல இப்படி படுத்துட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே நைட் நிசப்தமா இருக்கும்போது எந்த கெஸ்ட் பெட்ரூம்ல அவங்க அம்மா இருக்காங்களோ அங்க இருந்து ஒரு அழுகை சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அவங்க அம்மா தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இவனால தூங்கவே முடியல. என்ன பிரச்சனைன்னு தெரியல. திடீர்னு வந்தாங்க, இப்படி கெஸ்ட் ரூமுக்குள்ள போனாங்க, உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இவனுக்கு புரியல. சரி ஓகே என்ன பண்ணலாம், அம்மாட்ட போய் கேட்கலாமா இல்ல காலையில போய் கேட்டலாமான்னு சொல்லிட்டு இவனுக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கம் வரல. பட் அந்த பக்கம் அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அழுதுட்டே இருக்காங்க.
இருக்காங்க. பட் யாரு கூடயோ ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவன் முடிவு பண்ணிட்டான், சரி ஓகே இந்த செவத்தில் நம்ம காது வச்சு கேட்போம், நம்ம அம்மா யாரு கூட என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்டா அவங்க என்ன காரணத்துக்காக நீங்க வந்திருக்காங்க, எதுக்காக அழுதுட்டு இருக்காங்கிறத தன்னால உணர முடியும்னு சொல்லிட்டு அந்த செவத்தில் வச்சு காதுல வச்சு இப்படி கேட்கும்போது உண்மையிலேயே பலவிதமான அதிர்ச்சியான தகவல்கள் தெரிய வருது. பார்த் தன்னோட அம்மா யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அருண்குமார் அண்ட் பாவனா அப்படிங்கிற தம்பதிகள் அமெரிக்காவில் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவில இங்க வந்து கடுமையாக உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அருண்குமார்ங்கிற இந்த குடும்ப தலைவர் போயிங்ல இன்ஜினியரா வேலை பார்க்கறாரு. நல்ல வேலை, நல்ல சம்பளம். அவங்க மனைவி பாவனாங்கிற இந்த பெண்மணியும் ஓனா ஒரு கிராசரி ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு 2 குழந்தை பிறகுது. அந்த குழந்தையெல்லாம் நல்லா செட்டில் பண்ணிட்டாங்க. இவங்க குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த குடும்ப தலைவருக்கு 55 வயசு இருக்கும்போது இந்த வீட்டில் முதல் டைம் ஒரு பேரதிர்ச்சி நிகழ ஆரம்பிக்குது. இந்த அருண்குமார்ங்கிற குடும்ப தலைவருக்கு இன்னொரு பெண்ணோட கள்ள தொடர்பு ஏற்படுது. இந்த தொடர்பை பத்தி அவங்க மனைவிக்கு தெரிய வரும்போது பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில உறைஞ்சிட்டாங்க. அப்ப அந்த கணவர் என்ன சொல்றாரு, சரி ஓகே நான் தவறு பண்ணிட்டேன், வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ஒரு பொண்ணோட தொடர்பு ஏற்பட்டுச்சு, நான் பண்ணது தப்பு தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னோட மனைவியும் குடும்பம் தான் முக்கியம். நான் பண்ண தவறை மன்னிச்சு என்னை ஏத்துக்கோங்க, நம்ம திரும்ப ஒரு சந்தோஷமான குடும்பமா இருக்கலாங்கிற மாதிரி அருண்குமார் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறாரு. அவங்க மனைவி பாவனா ரொம்ப யோசிக்கிறாங்க. பிகாஸ் ஒரு டைம் தன்னை ஏமாத்திட்டார்னா அந்த நம்பிக்கை போயிடும். இவரை ஏத்துக்கிறதா வேணாமான்னு அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. பட் தன்னோட 2 குழந்தைகளோட நலன் கருதி சரி இந்த குடும்பத்தை நம்ம சிதைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தன்னோட கணவரை மன்னிச்சு ஏத்துக்கிறாங்க. பட் பாவனா என்னதான் தன்னோட கணவரை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா கூட ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி ஸ்பௌஸ் யாராவது ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கைங்கிறது கண்ணாடியில் ஏற்பட்ட விரிசல் மாதிரி திரும்ப ஒட்ட வைக்கவே முடியாது. இது வரைக்கும் தன்னோட கணவர் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தாலோ வேலைக்கு போயிட்டு வந்தாலோ அவங்க மனைவிக்கு ஒரு விஷயம் தோட்டிருக்காரு. இப்போ எனக்கு அவ்வளோ லேட்டாக வந்தால் என்ன தோணும், இவன் இன்னொரு பொண்ணோட எங்கேயா போயிட்டு வந்திருப்பானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சுட்டே இருக்கும். இவங்க மனைவிக்கும் அதே ப்ராப்ளம் தான். அது தப்புன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இவர் ஏற்கனவே ஒரு டைம் தன்னோட மனைவியை ஏமாத்தினதுனால இவர் நார்மலாக பண்ற எல்லா விஷயமும் அவங்க மனைவிக்கு சந்தேகமாகவே தெரிய ஆரம்பிக்குது. இதனால பாவனாங்கிற இந்த குடும்ப தலைவியால ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கையும் தன்னோட குடும்பத்தையும் அவங்களால சரியா கொண்டு போக முடியல. அப்போ அவங்க தன்னோட டவுட் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்றதுக்கு என்ன அவங்க தெரிஞ்சுக்கணும், தன்னோட கணவர் இப்ப எந்த பெண்ணோட தொடர்புல இல்ல, 100% அவர் என்ன பண்றாருன்னு இவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஒரு திரும்ப ஒரு நம்பிக்கை வரும், தன்னோட கணவர் தன்னை ஏமாத்தலன்னு. பட் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தன்னோட பையன் கிட்ட போய் உதவி கேட்கிறாங்க. அந்த பையன் ஏற்கனவே ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியருங்கிறதுனால அவங்கிட்ட நடந்ததை சொல்லி உங்க அப்பா மேல எனக்கு திரும்ப ஒரு ட்ரஸ்ட் வரணும் அப்படின்னா அவர்கிட்ட எனக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும், அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருங்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும். அதனால சில ஸ்பைவேரை அவரோட போன்லையும் லேப்டாப்லையும் இன்ஸ்டால் பண்ணேன். அவர் யார் கூட பேசுறாரு, யார் கூட என்ன சாட் பண்றாரு அப்படிங்கிற எல்லா தகவலும் எனக்கு தெரியணும். அவர் எங்க போறாரு வர்றாருன்னு எல்லா தகவலும் தெரிஞ்சு அப்ப எனக்கு உண்மையா இருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேனா என்னோட கணவர் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை வரும், இந்த குடும்பமும் திரும்ப ஒரு ரைட்டான ட்ராக்ல போகும்னு சொல்லும்போது இந்த பையன் கொஞ்சம் யோசிக்கிறான். பிகாஸ் தன்னோட அப்பாவோட அனுமதி இல்லாம அவரோட போன்லையும் லேப்டாப்லையும் இந்த மாதிரி ஸ்பைவேர் இன்ஸ்டால் பண்றதே இல்லீகல். அதுவும் அவரோட பிரைவேசியில போயிட்டு டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இந்த பையன் ஃபீல் பண்றான். பட் இருந்தாலும் அவங்க அப்பா மேல தப்பு இருக்கு, அவங்க அம்மா கேட்கறதும் நியாயமான விஷயமா தான் இருக்கு. சரி ஓகே நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போன்லையும் லேப்டாப்லையும் ஸ்பைவேரை இன்ஸ்டால் பண்ணி தரான். இப்போ அவங்க அம்மா என்ன பண்றாங்க, 24 மணி நேரமும் தன்னோட கணவரை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் தான் பார்த் அப்படிங்கிற இந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ அவங்க அம்மா திடீர்னு தன்னோட வீட்டுக்கு அழுதுட்டு வரும்போது இப்போ அவன் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்க்கறான். ஓகே தன்னோட அம்மா அப்பாவை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை தன்னோட அப்பாவுக்கு இன்னொரு பொண்ணோட திரும்பவும் தொடர்பு ஏற்பட்டிருக்குமோ, அது தன்னோட அம்மாவுக்கு தெரிய வந்திருக்குமோ, அதுல தான் தன்னோட அம்மா அப்செட்டா இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இவன் நினைச்சிட்டு இருந்தான். பட் அவங்க அம்மா இன்னொருத்தவங்களோட போன்ல பேசின தகவல் இவனுக்கு ரொம்பவே புதுசா இருக்கு. அவங்க அம்மா தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட போன்ல என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த அருண்குமார்ங்கிற கணவர் தன்னோட மனைவி பாவனாங்கிற பெண் மேலையும் தன்னோட பசங்க 2 பேர் மேலையும் தலா $2 மில்லியன் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சிருக்காரு. சோ இவங்க 3 பேரும் இறந்து போயிட்டா அவங்க அப்பாவுக்கு மொத்தம் $6 மில்லியன் காம்பன்சேஷன் கிடைக்கும். இந்த தகவலை பத்தி அவங்க அம்மாவுக்கு தெரிய வரவிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருக்காங்க. இது வரைக்கும் தன்னோட கணவர் இன்னொரு பெண்ணோட தொடர்புல இருக்காருங்கிற விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ மேபி அந்த பொண்ணோட சேர்ந்து தன்னோட குடும்பத்தையே கொலை பண்றதுக்கு தன்னோட கணவர் ரெடி ஆயிட்டாரு. இந்த மாதிரி $6 மில்லியன் இன்சூரன்ஸ் பணத்தை எடுத்துக்கிறதுக்காண்டி தான் எங்களுக்கே தெரியாம எங்க 3 பேர் மேலேயும் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சிருக்காரு. சோ எங்க கணவர் மூலமா எங்க 3 பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. இன்கேஸ் நாளைக்கு எங்க 3 பேர்
விஷயத்துக்கு ஏதாவது நடந்தா அதுக்கு என்னோட கணவர் தான் காரணம், அதுக்கு நீ தான் சாட்சிங்கிற மாதிரி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. இந்த கான்வர்சேஷனை தான் பார்த் அப்படிங்கிற அவங்க பையன் அந்த செவத்தில் காது வச்சு கேட்கும்போது கேட்டிருக்கான். இதை கேட்டு அவனுக்கே ஷாக் ஆயிடுச்சு. இப்போ 2-3 பயம் அவனுக்கு வர ஆரம்பிக்குது. தன்னோட அப்பா இப்படியெல்லாம் பண்ணுவாரான்னு தோணுது. அதுக்கு மேலே தன்னோட உயிருக்கும் ஆபத்து இருக்கு, சகோதரி உயிருக்கும் ஆபத்து இருக்கு, அம்மாவோட உயிருக்கும் ஆபத்து இருக்குங்கிற ஒரு அச்ச உணர்வு அந்த பையனுக்கு வர ஆரம்பிக்குது. பட் அப்படி இருந்தாலும் தன்னோட அம்மா சொல்றது உண்மையா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறதுக்காக இவன் தான் அவங்க அப்பாவோட ஃபோனில் லேப்டாப்பில் எல்லாத்தையும் ஸ்பைவேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சான். ஸோ இவனுக்கு ஃபுல் அக்சஸ் இருக்கு. உடனே அந்த சாஃப்ட்வேரில் லாகின் பண்ணி தன்னோட அப்பாவோட டீட்டெயிலை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க அம்மா சொல்றது 100% உண்மைன்னு தெரிய வருது. அருண்குமார் தன்னோட குடும்பத்துக்கு மேலே $6 மில்லியன் இப்போ இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சிருக்காரு. ஸோ தன்னோட உயிருக்கும் எப்போ வேணாலும் ஆபத்து இருக்குங்கிற ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. இப்போ இவனாலையும் நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியல. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க அம்மா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். காலையில் அவங்க அம்மா இறங்கி சாப்பிட வர்றாங்க. அப்போ அவங்க அம்மா கிட்ட முடிவு பண்ணிட்டான், நேராக ஓப்பனாகவே கேட்டுற வேண்டியதான். அம்மா என்ன நடந்துச்சுன்னு கேட்குறான். அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. பிகாஸ் தேவையில்லாமல் தன்னோட பையனுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்க வேண்டாங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் இவன் என்ன சொல்கிறான், நீ எதை மறைக்கிறியோ அது எல்லாமே எனக்கு தெரியும். நான் அப்பாவோட இமெயில் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நம்ம பேர்ல இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சிருக்காரு. இப்போ அப்பா மூலமா நம்ம 3 பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க அப்பாவோட லேப்டாப்பை செக் பண்ணி பார்க்கும்போது இன்னொரு அதிர்ச்சியான தகவலையும் அவன் கண்டுபிடிக்கிறான். அவங்க அப்பா இன்னொரு ஃபேக்கான பேர்ல இவரோட போட்டோ வச்சு ஒரு பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 3 பேரையும் போட்டு தள்ளிட்டு இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கிட்டு இன்னொரு ஐடென்டிட்டியோட வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் ஃபேக்கா ஒரு பாஸ்போர்ட் ரெடி பண்ண வச்சதுக்குரிய தடயங்களையும் இவங்க 2 பேரும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அம்மாவும் பையனும் உட்காந்து பேசுறாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படி முடிவு பண்ணும்போது ஒரு நீண்ட டிஸ்கஷனுக்கு அப்புறம் சரி ஓகே நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் லோக்கல்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்ததை சொல்றாங்க. அப்போ போலீஸ் என்ன சொல்றாங்க, 1000 கொலை நடந்திருக்கு, 1000 ராபரி நடந்திருக்கு, நடந்த கிரைமே எங்களால் சால்வ் பண்ண முடியல. இப்போ நீங்க நடக்க போற கிரைமை பத்தி பேசுறீங்க. ஓகே நீங்க சொல்றது படி பார்த்தா ஒரு கணவர் தன்னோட மனைவி மேலேயும் குழந்தைகள் மேலேயும் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வைக்கிறது நார்மலான விஷயம். அதுக்காக போய் உங்க கணவர் அரெஸ்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது, ரிஜெக்டட். சரி அவர் ஃபேக்கா ஒரு பாஸ்போர்ட் வச்சிருக்காருன்னு சொல்றீங்க. அந்த பாஸ்போர்ட் எங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரா, இல்ல அந்த பாஸ்போர்ட்டை வச்சு எங்க தப்பிச்சு போக முயற்சி பண்ணாரா? கண்டிப்பா இது எதையுமே வச்சு உங்க கணவரை அரெஸ்ட் பண்ண முடியாது. நீங்களா அசம்ஷன் பண்ணிக்கிட்டீங்க உங்க கணவர் உங்களை கொலை பண்ண போறாரு அப்படின்ட்டு, அந்த ஃபேக் பாஸ்போர்ட்ல தப்பிச்சு போக போறாருன்னு. ஸோ நடக்காத ஒரு விஷயத்தை நீங்க சொல்லும்போது இதுக்காக எங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸும் கையை விரிச்சிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வர்றாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க அம்மாவுக்கு வீட்டுக்கு போறதுக்கு பயமா இருக்கு. தன்னோட கணவர் எப்ப வேணாலும் தன்னை கொலை பண்ணிடுவானே. இந்த பையனுக்கும் ஒரு பதட்டமா இருக்கு. வெளியில போறப்ப தன்னோட அப்பா யாரையாவது வச்சு தன்னோட போட்டு தள்ளிடுவாங்கிற ஒரு பயத்தில் இருக்காங்க. அப்ப இந்த 2 பேரும் என்ன முடிவுக்கு வராங்க, சரி ஓகே போலீஸ் கிட்ட இப்போ போக முடியாது, நம்ம வேற ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம அப்பா அடுத்து என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். எப்பயாவது அவர் நம்மளை கொலை பண்ற வர்ற மாதிரி நம்மளுக்கு தடயங்கள் கிடைச்சா அதுக்கப்புறம் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் வெயிட் பண்றாங்க. அவங்க அம்மாவும் என்ன சொல்றாங்க, சரி நான் ஒரு வாரம் இங்கே இருந்துட்டு போறேங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படியே அவங்க அம்மா ஒரு வாரம் தொடர்ந்து பையன் வீட்டில் இருக்காங்க. அப்ப அவங்க கணவர் அருண்குமார் தன்னோட மனைவிக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறாரு, என்னாச்சு உன் பையன் வீட்டுக்கு போனா என்ன ஒரு வாரமா பையன் வீட்டில் தங்கிட்ட, எப்போ வரப்போறங்கிற மாதிரி கேஷுவலா கேட்கிறாரு. இந்த அம்மாவுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. தன்னை போட்டு தள்ளுறது தான் தன்னோட கணவர் வர சொல்றாருங்கிற ஒரு பயத்திலே இருக்காங்க. இந்த டைம் அந்த பையன் என்ன பண்றான், தன்னோட அப்பாவோட இமெயில் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே அவங்க அப்பா மேல 1000 சந்தேகம் இருக்கு. இப்போ இன்னொரு சந்தேகமும் வலுப்படுத்துற மாதிரி ஒரு தடயங்கள் கிடைக்குது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த அருண்குமார்ங்கிற நபர் என்ன சொல்றாரு, தன்னோட மனைவி கிட்டையும் பையன்கிட்டையும் எனக்கு இந்தியாவில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு போயிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு போனவர் எதுக்காக போயிருக்காருன்னா, இந்த அருண்குமாரோட சொந்த அப்பா இறந்து போயிருக்காரு. அவரோட இறுதிச் சடங்கு தான் போயிருக்காரு. அவர் இறந்து போனதை பத்தி தன்னோட மனைவி கிட்டையோ தன்னோட பசங்க கிட்டையோ அருண்குமார் ஒரு வார்த்தை கூட சொல்லல. இது எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக் ஆயிருக்கு. பிகாஸ் இந்த 2 பசங்க அவங்க தாத்தா கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. தாத்தா இறந்ததையே தங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம இந்தியாவுக்கு வேற ஏதோ வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இறுதிச் சடங்குல கலந்துட்டு வந்திருக்காரு. அதையும் தாண்டி அவரோட இமெயிலை பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் கூட்ட அவர் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும், அதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யணும், உங்களுக்கு நான் நிறைய பணம் தரேங்கிற மாதிரி நிறைய ஒரு சில பேர்கிட்ட இல்லீகலா அவர் பேசுற மாதிரி நிறைய தடயங்களையும் அந்த இமெயில் மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வருதுன்னா, இந்த அருண்குமார்ங்கிற நபர் ஒன்று இந்த ஒட்டுமொத்த ஃபேமிலியை இந்தியாவுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கே வச்சு போட்டு தள்ளுற பிளான் பண்றாரு, இல்ல இந்தியாவிலிருந்து ஒருத்தர் இங்க கூட்டிட்டு வந்து இங்க வச்சு நம்மளை எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்றாரு.
பண்ணிட்டாருங்கிற மாதிரி இவங்க தெளிவா இருக்காங்க. இப்போ அவங்க மனைவி வீட்டுக்கு போறதுக்கு பயப்படுறாங்க. இந்த பையனும் தன்னோட உயிர் பயத்தில் இருக்கான். தன்னோட சகோதரிக்கும் ஃபோன் பண்ணி ஒரு வார்னிங் கொடுத்துறான், நீயும் கவனமாயிருன்ட்டு. இப்போ இந்த பாவனாங்கிற பெண்மணி எவ்வளவு நாள் தன்னோட பையன் வீட்டில் இருக்க முடியும்? அவருக்கு சந்தேகம் வந்துட்டு திரும்ப அந்த வீட்டுக்கு போறாங்க. பட் அந்த வீட்டுக்குள்ள போனதுல இருந்து ஏதோ ஒரு சீரியல் கில்லர் கூட இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு அவங்க அம்மாக்கு வர ஆரம்பிக்குது. தன்னோட கணவர் திடீர்னு ஒரு கிச்சனுக்கு போனாலே ஐயோ கத்தி அடிச்சு தன்னை குத்திரு வரும் அப்படிங்கிற பயத்தோடையும் அச்ச உணர்வோடையும் அவங்க அம்மா 24 மணி நேரமும் அருண்குமார்ங்கிற இந்த கணவர் கூட இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டயத்தில் இந்த பார்த்துங்கிற பையன் தன்னோட அப்பாவோட இமெயிலை தொடர்ந்து கண்காணிக்கும் போது இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. ஏற்கனவே அந்த அருண்குமாருக்கு ஒரு பெண்ணோட அஃபையர் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அந்த அஃபையரை கட் பண்ணிட்டு குடும்பத்தோட சேர்ந்தாரு. இப்போ அந்த இமெயில பார்க்கும்போது இன்னொரு பெண் கூட அவருக்கு அஃபையர் ஏற்பட்டிருக்கு. அந்த பெண் கிட்ட ஒரு இமெயில் என்ன அனுப்பியிருக்காருன்னா, நீ இன்னொரு 1 மாசம் பொறுத்துக்கோ, எனக்கு ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் பணம் வர வேண்டியது இருக்கு, அது வரவிட்டு நான் உன் கூட வந்து சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன், அதுக்கப்புறம் எனக்கு நீ உனக்கு நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் அனுப்பியிருந்தார் பாருங்க. அந்த மெயிலை பார்த்தவன இந்த பையனோட ஹார்ட்டே ஒரு நிமிஷம் நின்றுச்சு. ஒன்று, இவர் இன்னுமே தன்னோட அம்மாவை சீட் பண்ணிட்டு இருக்காங்கிறத உணர முடியுது. பிளஸ் 1 மாசம் கழிச்சு தனக்கு நிறைய பணம் வரும்னா என்ன அர்த்தம்? இந்த குடும்பத்தில் இருக்க 3 பேரையும் போட்டு தள்ளுறதுக்கு அவங்க அப்பா பிளான் பண்ணிட்டாரு. எப்ப வேணாலும் தனக்கும் தன்னோட சகோதரிக்கும் அம்மாக்கும் மரணம் நிகழலாம் அப்படிங்கறத இந்த பையனால உணர முடியுது. இப்போ இவன் என்ன ஃபீல் பண்றான், தன்னோட அப்பா கூட தான் அம்மா இருக்காங்க, அம்மா அங்க இருந்தா உயிருக்கு ஆபத்துன்னு உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். அப்பாக்கு இன்னொரு பொண்ணோட லிங்க் இருக்கு, காசு வாங்கிட்டு அந்த பொண்ணோட போறேங்கிறாரு, நீ ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க, அதை கிளம்பி வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மாவை தன்னோட வீட்டுக்கு வர சொல்லிடுறான். இந்த பார்த்துங்கிற பையனோட வீட்டில் வச்சு அம்மாவும் பையனும் டிஸ்கஸ் பண்றாங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ ரொம்ப பீக்கான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம். இப்போ நம்ம ஆக்ஷன் எடுக்கலனா நம்ம 3 பேத்தையும் அப்பா போட்டு தள்ளிடுவாரு. இப்போ என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணும்போது போலீஸ் கிட்ட போலாமா? எந்த தடயமும் இல்லையே. நம்ம 3 பேத்தையும் கொலை பண்றதுக்காக அப்பா பிளான் போட்டாரு, ஏதாவது தடயம் இமெயில் இருக்கா? எதுவுமே இல்லை. அவர் எல்லாத்தையும் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது இந்த பார்ட் என்ன சொல்றான், சரி ஓகே, இதுக்கு ஒரே வழிதான், நான் நேருக்கு நேரம் அப்பா கிட்ட பேசிடுறேன், இதுக்கு மேல இதை நான் ஹைட் பண்ண விரும்பல, அவன் என்ன பிளான்ல இருக்கான், எப்போ நம்மளை கொலை பண்ண போறான், அவன் என்ன இருக்கான், நேருக்கு நேரம் கேட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேங்கிற மாதிரி இந்த பையன் சொல்றான். அவங்க அம்மா என்ன பண்றாங்க, சரிப்பா நீ போய் பேசு, பட் பார்த்து பேசு, அவரை உன்னை போட்டு தள்ளிட போறான் அப்படிங்கிற மாதிரி தன்னோட பையனோட உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருமாங்கிற மாதிரி அவங்க அம்மா ஃபீல் பண்றாங்க. இவன் எப்படின்னா ஆஜானுபாகுவா இருக்கிறவன், 6 அடி, கிட்டத்தட்ட 100 கிலோ வெயிட். உண்மையிலே அப்பா ஃபைட்டுக்கு வந்தா என்னால் அப்பாவை அடிக்க முடியுங்கிற நம்பிக்கையில் இவன் முடிவு பண்றான். அப்போ அவங்க அம்மாட்ட என்ன சொல்றான், நீ என்னோட வீட்லயே சேஃப்டியா இரு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட, இப்போ நான் போய் அப்பாவை மீட் பண்ணி பேசிட்டு வர்றேன், இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 10:30 மணிக்கு கிளம்பி அவங்க அப்பாவை பார்க்க போறான். இங்கிருந்து அவங்க அப்பாவோட வீட்டுக்கு போறதுக்கு 1.5 மணி நேரம் டிராவல் ஆகும். ஒரு 11:45 வாக்கில் போறான். வீட்டு கதவை தட்டுறான். என்னடா இன்னும் நம்ம வீட்டுக்கு யாரு வந்திருக்காருன்ட்டு கதவை திறந்த அருண்குமாருக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. வாசல்ல தன்னோட பையன் நிக்கிறான். இவன் எதுக்குடா நிக்கிறான், ஒண்ணுமே புரியல. தன்னோட ஒய்ஃப் அங்க போயிருக்கா, இவன் அங்க இருக்கணும், இவன் எதுக்கு 12 மணிக்கு இங்க வர்றான் அவங்க அப்பாவுக்கு புரியல. என்னடா வாடாங்கிறாரு. பட் இவன் எல்லாத்துக்கும் முடிவோட தான் போறான். இந்த டயத்தில் தனியாக போய் தன்னோட அப்பா கிட்ட மாட்டினா அது அப்பா தன்னை போட்டு தள்ளிடுவாரு. ஸோ தன்னோட உயிரை பாதுகாக்கிறதுக்கு நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவன் பக்காவாக ப்ரிப்பேர்டாக உள்ளே போகிறான். அப்படி உள்ளே போகும்போது அந்த அருண்குமார் என்ன பண்ணியிருக்காருன்னா, கிச்சனில் ஒரு இடத்துல பைப்பு லீக் ஆகுதுன்னு, இவர் ஏற்கனவே இன்ஜினியர், பிளம்பிங் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணுவார், அதனால் அங்கே இருக்கிற டூல்ஸ் எல்லாத்தையும் இப்படி எடுத்து போட்டு அருண்குமார் உட்காந்துருக்காரு. இப்போது 2 பேரும் லிவிங் ரூமில் உட்காந்துருக்காங்க. கிச்சனில் அந்த டூல்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே ஷார்ப்பான டூல்ஸாக இருக்குது. தன்னோட பையனை இப்படி அருண்குமார் பார்க்குறாரு. இந்த பையன் அருண்குமாரை பார்க்குறான். சரி என்னடா இன்னார வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது இவன் நேருக்கு நேரம் கேட்குறான், என்னை எப்போ நீங்கள் போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணுறீங்க, உங்களோட பிளான் எல்லாம் எனக்கு தெரியும், உங்கள் காதலியோட ஓடி போயிட்டு எங்கள் 3 பேத்தையும் போட்டு தள்ளிட்டு இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கிட்டு ஓடுறது தானே பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவோட மூஞ்சி அப்படி வெளிரி போச்சு. அப்படியே ஷாக் ஆகிட்டாரு. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா தெரிஞ்சு போச்சுன்னு அப்படி இருக்கும், அப்படி பதட்டம் இருக்குது. அப்படியே தன்னோட பையனை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அப்படியே கிச்சனை பார்க்குறாரு. அந்த கிச்சனில் இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு ஷார்ப்பான ஒரு டூல் இருக்குது. வேகமாக இவர் கிச்சனை நோக்கி போகும்போது தன்னோட அப்பா அந்த டூலை தான் எடுக்க போறான்னு சொல்லிட்டு இவனும் தன்னோட அப்பாவை அப்படியே அட்டாக் பண்றதுக்காக போறான். அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நிகழ ஆரம்பிக்குது. இந்த டயத்துல தன்னோட பையனுக்காக அவங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பையன் வரவே இல்லை. அவங்க அம்மாவுக்கு ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. ஒருவேளை தன்னோட கணவர் மூலமா பையனோட உயிருக்கு ஆபத்தோ இல்ல பையனால கணவனோட உயிருக்கு ஆபத்தோ என்ன நடந்திருக்குன்னு அவங்க அம்மாவுக்கு தெரியல. இதுக்கு மேல அவங்க அம்மாவால் அந்த வீட்டில் இருக்க முடியல. சரி நம்ம நேரா போய் பார்த்துலான்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இவங்க வீட்டுக்கு வரும்போது தன்னோட கணவர்
பேரை சொல்லிட்டே போகிறாங்க. காலையில் 6 மணி ஆயிடுது. அப்படி வீட்டுக்கு போகும்போது வீட்டோட முன் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு. வீட்டு கதவை திறந்தவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்கு. எங்கே பார்த்தாலும் ரத்த வெள்ளங்கள், கிச்சன்லையும் சரி எல்லா இடத்துலையும். கிச்சனில் அவங்க கணவர் அருண்குமார் சடலமாக இருக்காரு. தலையில் பிளட் ஃபோர்ஸ் டார்மா, யாரோ கடுமையான தாக்குனதில் ரத்தம் வந்திருக்கு. அந்த டூல்ஸை வச்சு யாரோ அவரை அட்டாக் பண்ணதில்லை. அருண்குமார் அங்கேயே இறந்து போயிருக்காரு. உடனே பதட்டமான இந்த பெண்மணி கீழே ஓடி வந்து 911க்கு கால் பண்ணி நடந்ததை சொல்றாங்க. அடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட், பாராமெடிக் டீம் எல்லாரும் வந்து அருண்குமாரோட இறந்த உடலை கைப்பற்றி விசாரணைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப போலீஸ் இந்த அருண்குமாரை யாரு கொலை பண்ணிருப்பா அப்படின்னு விசாரணை பண்ணும்போது அவங்க அம்மா கிட்டையும் பையன் கிட்டையும் நடந்தது எல்லாத்தையும் கேட்கிறாங்க. பட் கடைசியா இந்த பையன் அவங்க அப்பாவை பார்க்க வந்த அந்த தகவலை யாருமே போலீஸ் கிட்ட சொல்லல. பட் இவங்க 2 பேரும் போலீஸ் கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, எங்க கணவர் எங்க 3 பேத்தையும் கொலை பண்ணிட்டு இன்சூரன்ஸ் மணியை வாங்கிட்டு ஒரு பொண்ணு கூட போய் செட்டில் ஆகிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்குள்ளேயும் அவரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அம்மாவும் பையனும் சொல்றாங்க. அதுக்குரிய தடயங்கள் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. பட் அப்படி இருந்தா கூட கடைசியா கொலை செய்யப்பட்ட இந்த அருண்குமார் என்ன மாதிரி எல்லாம் இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் எடுத்து வச்சிருந்தாருன்னு பார்க்கும்போது இவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தாங்க, தன்னோட கணவர் ஒய்ஃப் மேலேயும் குழந்தைகள் மேலேயும் எடுத்த இன்சூரன்ஸ் பாலிசியை மட்டும்தான் பார்த்தாங்க. பட் இந்த அருண்குமார் அவர் மேலேயே ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்காரு. அவர் மேலே எடுக்கப்பட்ட அந்த இன்சூரன்ஸ் பாலிசியோட மதிப்பு மட்டும் $6 மில்லியன். தட் மீன்ஸ் அருண்குமார் இறந்து போனா அந்த குடும்பத்துக்கு $6 மில்லியன் பணம் கிடைக்கும். இந்த இன்சூரன்ஸ் பாலிசியை பத்தி இதுவரைக்கும் யாருமே வாயை திறக்கல. இப்போ போலீஸ் இந்த அருண்குமாரை யாரு கொலை பண்ணியிருப்பாருன்னு விசாரணை பண்றாங்க. கிடைக்கிற எல்லா தடயங்களையும் வச்சு பார்க்கும்போது மொத்தம் 4 மாத விசாரணைக்கு அப்புறம் உண்மையிலேயே அருண்குமாருக்கு என்ன நடந்தது, அருண்குமாரோட குடும்பத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள் என்னங்கிறத தெரிய விட்டு உண்மையிலேயே நம்ம கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிறத இந்த கிரைம் கேஸ் மூலமா நம்ம கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ் அவங்க விசாரணையில் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அருண்குமாரை கொலை செஞ்சது வேற யாரும் இல்லை, அவங்க பையன் தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பிகாஸ் அவங்க பையன் பார்த்து தான் கடைசி அவரை பார்க்க வந்திருக்கான். அவருக்கும் இன்னொரு நபருக்கும் இருந்த தொடர்பை பற்றி பேசும்போது அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை வந்திருக்கு. நீங்கள் என்ன கொலை செய்ய முயற்சி பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி 2 பேத்துக்குள்ளே ஆர்கியூமெண்ட் வந்திருக்கு. அப்போ ஒரு பொழுதும் இந்த கணவர் அருண்குமார் தன்னோட பையனை அட்டாக் பண்ண விரும்பல. அவங்க பையன் தான் தன்னோட அப்பா தன்னை ஏதாவது ஒரு பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு பதட்ட உணர்வோட அவங்க அப்பா அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே இவன் தன்னோட அப்பாவை போட்டு தள்ளிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்து நடந்தது எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லியிருக்கான். அப்போ அவங்க அம்மா என்ன பண்றாங்க, நீ அங்க போனது யாருக்குமே தெரிய வேணாம், நம்ம நீ இங்க இருந்த மாதிரியே தெரிஞ்சுக்கலாம், நம்ம காலையில நான் கேஷுவலா போறேன், வீட்டுக்குள்ள கணவர் இறந்து கிடக்காருன்னு நான் 911க்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு அம்மாவும் பையனும் ஒரு நாடகம் போட்டுதான் தன்னோட கணவரோட மரணத்தை மறைக்கிறதுக்கு இப்படி போலீஸை ஏமாத்துறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க. இப்போ இந்த தடயங்களை வச்சு அந்த பையனை வந்து கன்ஃபரண்ட் பண்ணும்போது அவன் என்ன சொல்றான், வேற வழியே இல்லாம என்னோட அப்பாவை நான் தான் கொலை பண்ணேங்கிறான். பட் எதுக்காக கொலை பண்ண? செல்ஃப் டிஃபென்ஸ். எங்க அப்பா ஏற்கனவே என்ன கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அங்க போகும்போது அவர் என்ன கொலை பண்ண வந்தாரு, நான் என்ன உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் அவரை கொலை பண்ணிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற மாதிரி தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக பார்த் அப்படிங்கிற அந்த பையன் கோர்ட்ல வாதாடுறான். பட் இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும், உண்மையிலேயே இந்த குடும்பத் தலைவர் அருண்குமார் தன்னோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொலை பண்ணிட்டு தன்னோட காதலியோட போறதுக்கு பிளான் பண்ணாரா அப்படிங்கிறத போலீஸ் விசாரணை பண்ணும்போது அங்கதான் இந்த அம்மாவும் பையனும் நினைச்சது முழுவதுமாக தவறு அப்படிங்கிறது இந்த விசாரணையில் நிரூபிக்கப்படுது. அதாவது இந்த கேஸ்ல சொல்லப்படாத பல டாட்ஸ் இருக்கு. இவர் எதுக்காக இந்தியாவுக்கு போனாரு, தன்னோட அப்பாவோட மரணத்தை பத்தி எதுக்கு தன்னோட குடும்பத்துக்கு தகவல் கொடுக்கல, இந்தியாவில் மர்மமான நபர்கள் கிட்ட யாரு என்ன பேசினாருன்னு போலீஸ் அக்கு வேற ஆணி வேற விசாரணை பண்ணும்போது என்ன நடந்திருக்குதுன்னு தெரிய வரும்போது இப்படியெல்லாம் கூட ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு போலீஸுக்கு இந்த வழக்கு பயங்கரமான ஆச்சரியத்தை கொடுத்தது. இந்த அருண்குமார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா,
ஏற்கனவே அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி அருண்குமாருக்கு ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்தது உண்மை. தன்னோட மனைவி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த தொடர்பை கட் பண்ணிக்கிட்டாரு. பட் அதுக்கப்புறம் கூட ரெண்டாவதா இன்னொரு பெண் கூட அவருக்கு தொடர்பு ஏற்படுது. தன்னோட மனைவி கூடயோ குழந்தை கூடயோ ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு அவருக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கலப்பா, நான் இன்னொரு பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணோட போய் நான் வேற நாட்டில் போய் செட்டில் ஆக போறேங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் ஃபேக்கால ஒரு பாஸ்போர்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுக்கு எதுக்குப்பா ஃபேக்கான பாஸ்போர்ட்டை கிரியேட் பண்ணணும், இவராட்டில் போயிட்டு மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு பார்த்தா அங்கே தான் அந்த அருண்குமார் என்ன திங்க் பண்ணியிருக்காருன்னா, நம்ம இவ்வளோ நாள் குடும்பத்தோடு இருந்திருக்கோம், இப்போ திடீர்னு குடும்பத்தை விட்டுட்டு போனால் நாளைக்கு அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக அருண்குமார் இன்சூரன்ஸ் கம்பெனியை ஏமாத்திருக்காக என்ன பிளான் பண்ணியிருக்காரு, தன்னோட மரணத்தை ஃபேக்காக செட் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. தன்னோட அப்பாவோட மரணத்துக்கு ஃபினரலுக்கு இந்தியாவுக்கு போகிறப்போ அங்கே சில பேரை மீட் பண்ணி என்ன சொல்லியிருக்காரு, நான் நெக்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வருவேன், என்ன வந்து நீங்க கொலை பண்ற மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி என்னோட மரணம் இந்தியாவில் நிகழ்ந்திருக்குங்கிற மாதிரி நீங்க ஒரு செட்டப் பண்ணி கொடுக்கணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஃபேக்கான பாஸ்போர்ட்ல திரும்ப வெளிநாட்டுக்கு போயிட்டு நான் என்னோட காதலியோட போய் செட்டில் ஆயிடுவேன். நான் கொலை செய்யப்பட்டேன், இறந்து போயிட்டேன் அப்படின்னா என் பேர்ல இருக்க இந்த 6 மில்லியன் இன்சூரன்ஸ் பணமும் என்னோட மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் போகும், அவங்களும் இதை வச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படிங்கிறதுக்கு பிளான் பண்ணி தான் இந்தியாவுக்கு இவர் தனியா போய் எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அவருக்கு 1 மாசம் டைம் இருக்கு. இதை பத்தி தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, தன்னோட காதலி கிட்ட சொல்லியிருக்காரு. பிகாஸ் இவர் ஏற்கனவே ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சிருக்காரு, அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு காதலியோட போயிடலாம். பட் தன்னோட மனைவிக்கும் குழந்தைக்கும் வேணும், பணம் வேணுமே, அதுக்கு தான் அந்த இன்சூரன்ஸ் மணியை செட்டப் பண்ணி வச்சிருக்காரு. இதை தான் அவர் மீன் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த இடத்துலையும் தன்னோட மனைவியும் குழந்தையும் இவர் கொலை செய்ய பிளான் பண்ணாருனோ இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயங்களையோ அவர் எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. இது அந்த மனைவியும் பையனும் சேர்ந்துமே கற்பனையா நினைச்சுக்கிட்ட ஒரு விஷயம். தன்னோட கணவர் தன்னை ஏமாத்திட்டாருங்கிற ஒரு கோபம் அவரோட கணவர் மேல இருந்துட்டு இருக்கு. அதை கூட தாங்கிப்பேன், நீ இப்ப என்னையே போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்றியே அப்படிங்கிற மாதிரி தன்னோட கணவர் மேல ஒரு பயங்கரமான காழ்ப்புணர்ச்சி இருந்திருக்கு. தன்னோட கணவரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் தன்னோட பையன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அப்பாவை பத்தி சொல்லி 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 எந்தவித ஆதாரமும் இல்லாம உங்க அப்பா நம்ம எல்லாத்தையும் கொலை பண்ண முயற்சி பண்றாருன்னு சொல்லி சொல்லி அந்த பையனை நல்லா ஸ்க்ரூ பண்ணி வச்சிருக்காங்க. அவனுக்கும் ஏத்த மாதிரி சில எவிடன்ஸ் கிடைக்குது. அந்த இமெயில் அவர் தெளிவா எதுவுமே சொல்லல, கொஞ்ச நாள்ல பணம் வந்துடும் நான் அவங்க கூட வந்துருவேன்னு சொல்லியிருக்காரு தவிர அது இன்சூரன்ஸ் மணின்னு சொல்ல இந்த பையனும் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். பிளஸ் அவங்க அம்மாவும் சொன்னதை நம்பி தான் தன்னோட அப்பாவை போய் கொலை பண்ணிட்டு வந்திருக்கான். ஸோ உண்மையிலேயே இந்த நபர் யாரையுமே கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணல. அவரோட பிளான் என்ன அப்படின்னா, இந்த குடும்பம் பிடிக்கல, தான் காதலியோட போய் செட்டில் ஆக போறேன், அப்போ கூட இவர் ஓடி போகாம தன்னோட குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது செஞ்சுட்டு போகணுங்கிறதுக்காண்டி தான் தன்னோட மரணத்தையே ஃபேக்கா செட் பண்ணுங்கிறதுக்காண்டி தான் இந்தியாவுக்கு போய் இந்த நாடகம் போட்டிருக்காரு அப்படிங்கிறது இந்த விசாரணையில் தெரிய வருது. ஆக்சுவலா இந்த அம்மாவும் பையனும் அவசரப்பட்டு எதுவும் பண்ணாம இருந்தா இவர் என்ன பண்ணியிருப்பாரு, அவரோட டெத்தை அவரே ஃபேக்கா செட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துக்கு $6 மில்லியன் வந்திருக்கும். இப்போ இவர் கொலை பண்ண குற்றத்துக்காக அவங்க பையனையும் அதுக்கு உடந்தையான குற்றத்துக்காக அவங்க அம்மாவையும் அரசு பண்றாங்க. இப்போ இந்த 2 பேரோட வழக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் விசாரணைக்கு போகுது. கொலை அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரி மர்டர் சொல்லுவாங்க, பிளான் பண்ணி ஒருத்தர் கொலை பண்றது. இப்போ இந்த பார்த்துங்கிற பையனோட டிஃபென்ஸ் டீம் கோர்ட்ல என்ன வாதாடுறாங்க, செல்ஃப் டிஃபென்ஸ் காண்டி தான் நாங்க கொலை பண்ணோம், எங்க அப்பா என்ன கொலை பண்றதுக்கு பிளான் போட்டாரு, அப்ப நாங்க போகும்போது என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு தான் நாங்க பிளான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் கோர்ட்ல சொன்னா கூட அவங்க அப்பா தன்னோட பையனை கொலை பண்ண முயற்சி பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு எந்த தடயமும் கிரைம் சீன்ல கிடைக்கல. பட் என்ன மோட்டிவ்காக அவங்க பையன் அவங்க அப்பாவை கொலை பண்ணான், மேபி இவன் தவறாவே நினைச்சிருக்கணும். அவங்க அப்பா மேல எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. தன்னோட அப்பா தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாருங்கிறத தவறா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இவன் போய் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணிக்கிறது. பட் ஸ்டில் இருந்தாலும் கொலை தான். அது எல்லாத்தையும் தாண்டி அருண்குமாரோட அனுமதி இல்லாம அவரோட லேப்டாப்லையும் போன்லையும் ஸ்பைவேரை இன்ஸ்டால் பண்ணி அவரை மானிட்டர் பண்ண அந்த வழக்கும் இந்த பையன் மேல பதிவு செய்யப்படுது. ஃபைனலா இந்த பையன் பண்ணது என்னதான் கொலையா இருந்தா கூட அதுக்குரிய மோட்டிவ்ங்கிறது பழி வாங்குறதோ இல்ல அவங்கள ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாம தவறா புரிஞ்சுக்கிட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால இந்த பையனை அமெரிக்க நீதிமன்றத்தில் மன்னிச்சு மினிமம் 35 மாதங்கள் மட்டும் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. இந்த வழக்குல ஆதாரங்களை மறைச்சி போலீஸ்ல தவறா டைரக்ட் பண்ண குற்றத்துக்காக இந்த பையனோட அம்மாக்கு பாவனாங்கிற அந்த பெண்மணிக்கு 10 மாதங்கள் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. உண்மையில இந்த வழக்கை படிச்சு பார்க்கும்போது கடைசியில இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வழக்கை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, கண்டிப்பா இந்த குடும்ப தலைவர்
அருண்குமார் பண்ணது தவறு தான். அவருக்கு இந்த குடும்பத்தை பிடிக்கல, வேற யாராவது பிடிக்குதுன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் தேவையில்லாமல் அவரோட டெத்தை ஃபேக் பண்ணி இன்சூரன்ஸ் கம்பெனியை ஏமாற்றி இவ்வளோ தூரம் அவரோட லைஃபையும் அவங்க குடும்பத்தோட லைஃபையும் காம்ப்ளிகேட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே டயத்தில் அவங்க மனைவியும் பையனும் அவங்களோட பதட்டத்தை என்னால் உணர முடியுது. இந்த இடத்துல நம்ம யாராக இருந்தாலும் சரி இதே ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும், தன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் என்ன இருந்தாலும் அவங்க இன்னும் கொஞ்சம் விசாரித்து உண்மையிலே என்ன நடக்க போகுது, தன்னோட கணவர் என்ன பிளான் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டராகவே தெரிஞ்சிருக்கலாம். பட் அவசரப்பட்டு அவங்க அம்மா அந்த பையனை ஸ்க்ரூ பண்ணி 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 அந்த பையனை கொலையே பண்ண வச்சுட்டாங்க. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் எமோஷனல் டிசிஷன் எடுக்காமல் இன்னும் கொஞ்சம் பக்காவாக வேறு யாருக்கிட்டையாவது கைடன்ஸ் கேட்டோம், இல்லை இன்னுமே போலீஸ் இதை எடுக்காட்டா கூட மேபி ஒரு லாயர்கிட்டயோ இல்லை வேறு யாருக்கிட்டயோ போய் ஒரு டைரக்ஷன் கேட்டிருந்தாங்கன்னா மேபி இது ஒரு கொலையில் போய் முடிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. பட் இந்த கேஸ்லேருந்து நம்ம எல்லாரும் எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னா, கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க, டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்துக்கு அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இந்த கேஸ் மூலமாக நம்மளால் உணர முடியுது. இந்த தம்பதிகள் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இவர் போயிங்கில் ஒரு இன்ஜினியராக இருந்திருக்காரு, அவங்க மனைவியும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து ஒரு குடும்பத்தை எப்படி கொண்டு வந்தாங்க. இவர் அஃபையர்ன்ட்டு போனது ஒரு தப்பான விஷயம் தான், அது நான் இல்லவே இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த குடும்பத்துக்குள்ள சரியான கம்யூனிகேஷன் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. கணவன் மனைவிகளையும் கம்யூனிகேஷன் இல்லை. இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அசம்ஷன்லேயே புரிஞ்சுக்கிறாங்க. நீ என்னதான் ஸ்பைவேர் வச்சு அவங்க அடிக்கிற இமெயிலை ட்ராக் பண்ணி பார்த்தா கூட அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைத்தன்மையை அவங்க கிட்ட உட்கார்ந்து பர்சனலாக கம்யூனிகேட் பண்ணுற வரையும் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. இந்த மாதிரி திருட்டுத்தனமாக ஒருத்தவங்களோட வாட்ஸ்அப் ஹிஸ்ட்ரியோ சேட்டோ பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற கான்டெக்ஸ்ட்டை நம்மளால் 100% எடுத்துக்கவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலியோட இந்த நிலைமைக்கு காரணம் 100% டிரான்ஸ்பரன்சி இல்லை, 100% அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் மிஸ் ஆயிருக்கு. ஸோ எந்த குடும்பத்திலையும் சரி உங்கள் கணவன் மேலே உங்களுக்கு சந்தேகம் வருதா, உட்காந்து ஓப்பனாக நேருக்கு நேரம் கேளுங்க. மனைவி மேலே வருதா, ஓப்பனா நேருக்கு நேரம் கேளுங்க. கேட்டால் மனைவி என்ன நினைப்பா, நம்மளை தப்பாக நினச்சி போகலாங்கிறது இல்லை. கேட்டுட்டிங்கன்னா உங்கள் மனசு கிளியர் ஆயிரும். இந்த மாதிரி அஃபையரான விஷயம் மட்டுமல்ல, எல்லா விஷயமே சொல்கிறேன். கம்யூனிகேஷன் ஒரு குடும்பத்துக்குள்ள எவ்வளவு முக்கியம். பிகாஸ் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணாமல் இருந்தால் அது தவறான ஒரு அசம்ஷனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் ஒரு கணவர்கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க, அவர் சொல்ல மறுத்துட்டாரு, இல்லை சொல்ல ஒரு மாதிரி கூச்சப்படுறாரு, இல்லை பயப்படுறாருன்னா நீங்கள் அதை ஓப்பனாக கேட்டுருங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை கம்யூனிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கம்யூனிகேஷனுங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கணவன் மனைவினா அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில பேசுகிற அந்த கான்வர்சேஷன் அது யார் சைடு வந்தாலும் இனிஷியேட் ஆகலாம். ஒரு சைடு இனிஷியேட் ஆகலைன்னா இன்னொரு சைடு இனிஷியேட் பண்ணி அதை பேசினா மட்டும்தான் பாதி பிரச்சனை இந்த உலகத்தில் சேரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அசம்ஷன்லேயே நினச்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் கணவர் வீட்டுக்கு வர்றா, ஐயோ இவர் யார் கூட போய் ஊரை சுற்றிட்டு வர்றாரோ. ஒரு நாள் மனைவி வந்தா, இப்போ யார் கூட இவ்வளோ நேரம் ஃபோனில் பேசி, தேவையில்லாமல் இந்த சந்தேகம் வரும். இது மட்டும் இல்லை, பணப்பிரச்சனையிலேருந்து குழந்தைகள் வளர்ப்புலேருந்து ஃபினான்ஷியலேருந்து எல்லாத்துலேயும் சரி கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். இந்த குடும்பத்துக்குள்ளே அது ரொம்பவே மிஸ் ஆயிருந்திருக்கு. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் அவங்க கணவர்கிட்ட அவங்க சந்தேகம் வந்தப்போயே அவர் அஃபையரை வச்சு ஏமாத்தினப்பயே இவங்க இந்த ஸ்பைவேர்லாம் இன்ஸ்டால் பண்ணாமல் எனக்கு டிரான்ஸ்பரண்டாக இருந்து அவர்கிட்ட நேராக பேசியிருக்கலாம். இல்லை ஸ்பைவேரை வச்சு அவரை மானிட்டர் பண்ணுறேன் உனக்கு அப்படி தோணியிருக்கு. பட் அதுக்கப்புறம் அதை ஓப்பனாக அவர்கிட்ட ஏர்லி ஸ்டேஜில் இவங்க கேட்டிருக்கணும். இவங்களே அசியூம் பண்ணிக்கிட்டாங்க அவர் நம்மளை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறது. ஸோ அசம்ஷன் என்றைக்குமே பிரச்சனையில் தான் கொண்டு போய் முடியும். கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.